எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம இதுவரைக்கும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த பிகினர்ஸ் டியூட்டோரியலில் நம்ம என்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, ட்ராக் பேட் பற்றியும் கிரேடியன்ட் ரேம்ப் பற்றியும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து கீ ஃப்ரேம்ஸ். இந்த கீ ஃப்ரேம்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கீ ஃப்ரேம்ஸில் வந்து நம்ம எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டெக்ரல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். கீ ஃப்ரேம்ஸ் இல்லைன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கீ ஃப்ரேம்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் ஆகட்டும், ஒரு அனிமேஷன் ஆகட்டும், டைப்போகிராஃபி ஆகட்டும், எல்லாமே கீ ஃப்ரேம்ஸ் தான். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் பில்லர்ஸ் ஆஃப் கீ ஃப்ரேம் ஆஃப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க டுட்டோரியல்ஸ்லாம் நீங்கள் கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட அட்வான்ஸ் டெக்னிக்ஸ், அதோட பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம்னா என்ன அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புது காம்போசிஷன், நான் இந்த காம்போசிஷனை வந்து கீ ஃப்ரேம்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட், 1920x1080, 25 ஃப்ரேம்ஸ். இது பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த காம்போசிஷன் ஓப்பன் பண்ணோடனே நம்ம பேசிக்காக ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம அனிமேட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இதை வந்து நான் 15 செகண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். அதே மாதிரி இது ஓகே. இது வந்து தான் கீ ஃப்ரேம்ஸு. இதை வந்து ரீநேம் சர்க்கிள் 1ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து அனிமேட் பண்ணணும்னா நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு அனிமேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு அனிமேட் பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்து இதை வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பீனு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் பொசிஷன் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பி பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஒரு 5 செகண்ட்ஸ் போயிட்டு இதை வந்து நம்ம இப்படி வச்சோம்னா இப்போ நார்மலாக வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் பண்ணிடும். நம்ம திருப்பி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இப்படி பண்ணால் இங்கே ஒரு கீ ஃப்ரேம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டைமண்ட் ஆட வந்துட்டுருக்கோம். நீங்கள் எங்கெங்கே வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கீ ஃப்ரேம். இது என்னென்னா இந்த பர்டிகுலர் பாயிண்டில் இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆரோஸ் இருக்கும். இந்த ஆரோஸை வந்து இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து நம்ம இருக்கோம்னு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த பொசிஷனில் இருந்துட்டு இந்த பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது நடுவில் இருக்கிற இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்குறேன், ஜூம் பண்ணி, இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இப்போ பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீ ஃப்ரேமுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ எந்தெந்த கீ ஃப்ரேமில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு, எந்தெந்த ஃப்ரேமில் வந்து இந்த வேல்யூஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் பாஸ் பண்ணால் இது நார்மல் ஆகிடும். இப்போ நம்ம இதுதான் வந்து ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இந்த கீ ஃப்ரேமில் இந்த வேல்யூ வந்து ஜாயின் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து அனிமேஷன் எல்லாமே வந்து பேசிக் அனிமேஷன்ஸ் வந்து. இப்போ நீங்கள் இன்னொன்று பேசிக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததா, இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஸ்லோவாகுதா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும்னா கீ ஃப்ரேமை முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வேணும், கொஞ்சம் மீடியம் ஸ்பீட்னா நம்மளுக்கு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த கீ ஃப்ரேம்ஸை வந்து இது பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இப்படி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கீ ஃப்ரேம் அண்ட் ரெஃபரன்ஸ் வேல்யூ ஆஃப் தி பொசிஷனை வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இது பண்ணும். ஸோ இதுதான் வந்து கீ ஃப்ரேம்ஸு. எத்தனை கீ ஃப்ரேம்ஸ்னு பார்த்தா இப்போ பார்த்தோம்னா அந்தந்த கீ ஃப்ரேம்ஸில் வந்து இதுதான் வந்து கீ ஃப்ரேமிங்கோட டெக்னிக். இது வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்கோ, நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த டுட்டோரியலில், எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் வாட்ச் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பேசிக் கீ ஃப்ரேமிங். நான் இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் இருக்கிற ஒரே ஒரு கீ ஃப்ரேம் ரிமூவ் பண்ணோம்னா
இதை செலக்ட் பண்ணால் ப்ளூ ஆகும். டெலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் ரிமூவ் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த கீ ஃப்ரேம் வேணாம் அப்படின்னிங்கன்னா இது டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீமேப் பண்ணிக்கும். அது வந்து கீ ஃப்ரேம்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீமேப் பண்ணிக்கிட்டு பொசிஷன்ஸை ரெஃபரன்ஸ் வேல்யூஸை பேஸ் பண்ணிக்கிட்டு அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எனக்கு இந்த இது எதுவுமே எனக்கு கீ ஃப்ரேம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் கிளாச்சை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் எல்லாமே காணா போயிடும். ஸோ இதுதான் வந்து கீ ஃப்ரேம். இந்த கீ ஃப்ரேமை பேஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிட்டான் ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸுக்கு அது வந்து ஒரு 7 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ வந்து நான் இதை வந்து ஷிஃப்ட் படிச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரே பொசிஷனில் லாக் ஆகிடும். இங்கே ஒரு கீ ஃப்ரேம் திருப்பியும் வந்துட்டு இப்போ இந்த கீ ஃப்ரேமை வந்து நான் திருப்பி இனிஷியல் பொசிஷனுக்கே வரணுன்றதுக்காக இதை அப்படி செலக்ட் பண்ணி Ctrl+C Ctrl+V கட் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம்ல, அப்படி வந்தோம்னா அந்த கீ ஃப்ரேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ ஃப்ரேம் வந்து இந்த பால் வந்து மேலே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு சின்ன அனிமேஷன். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. பால் வந்து நம்மளுக்கே பார்த்தோன்னே தெரியும். கொஞ்சம் இதை வந்து நம்ம எப்படி வந்து கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அனிமேஷன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை வந்து Ctrl+D இதை வந்து ரீநேம் பண்ணிவிட்டு with easy ease அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எதுக்கு ஈஸி ஈஸ் வச்சுக்கிறேன்ன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து திருப்பியும் நம்ம வந்து இதில் இருக்கிற இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு யூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்துடும். நான் இந்த கீ ஃப்ரேமை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் இப்படி நான் மூவ் பண்ணிக்கிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். யூ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு கீ ஃப்ரேமு அதே மாதிரி இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கீ ஃப்ரேமு சேம் டெக்னிக் தான். அதே மாதிரி இதை காப்பி பண்ணி ஓகே இங்கே வந்து Ctrl+V. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஒரே மாதிரி போயிட்டு வருதுங்களா. இப்போ வந்து நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த எல்லா கீ ஃப்ரேமும் இருக்குல்ல, இந்த மேலே இருக்கிறதுக்கு ஈஸின்னு செலக்ட் பண்ணது இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட்னு வரும். இந்த கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் வந்து ஈஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரெண்டும் ஒரே டைமில் எல்லாம் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இப்போ இந்த சைடு இந்த சைடு இருக்கிற பால் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் அனிமேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறைய இடத்துல இந்த ஈஸி ஈஸ் பண்ணுங்கன்னு. சரி ஓகே, ஆக்சுவலாக ஈஸி ஈஸில் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட்டு வந்து கிராஃப் எடிட்டர்னு ஒரு கான்செப்ட்குள்ளார போகிறோம். அந்த கிராஃப் எடிட்டர் என்ன பண்ணும் அப்படின்றது இப்போ நீங்கள் இங்கே இருக்குல்ல இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் கிராஃப் எடிட்டர். இனிஷியலாக கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிராஃப் வந்து ஒரே மாதிரி தான் போகும். இதே வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ணது இது இப்போ நம்ம ஈஸ் பண்ணதை வந்து இப்போ கிராஃப் எடிட்டரை இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டு கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு சர்க்கிளுக்கு ஒரு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த 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 இது வந்து நம்ம ஈஸ் பண்ணாதது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரே வெலாசிட்டி ஒரே ஸ்பீடில் தான் போகுது. அதுக்கு பதிலாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியலிஸ்டிக் லுக்கு வரும். சரி ஓகேங்களா, நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எனக்கு ஸ்பீடு வந்து கொஞ்சம் இனிஷியலாக ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னா அதையும் எடிட் பண்ணலாம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ இங்கே இப்படி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ரெண்டு ஹேண்டில்ஸ் வரும்.
இப்போ இந்த ஹேண்டில்ஸை நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்களா பால் வந்து வேகமாக போயிட்டு ஸ்லோவாக வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த திருப்பி அந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹேண்டில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக போயிட்டு கீழே வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரியலிஸ்டிக் அனிமேஷனாக இருக்கும், ஒரு கிராவிட்டி மாதிரி இருக்கும். இது வந்து இந்த கிராஃப் எடிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா நிறைய பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு நீங்கள் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அது. சரி ஓகே, எனக்கு ஈஸி யூஸ் பண்ணாமல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, சரி ஓகே நம்ம இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த செகண்ட் சர்க்கிள், இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நம்ம போட்டிருக்கோம்ல ஈஸி ஈஸி, இதை வந்து நீங்கள் கிராஃப் எடிட்டர்லேயே டேரெக்டாகவும் செலக்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, இப்போ இந்த ஹேண்டில்ஸை வந்து நான் இப்போ கீழே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் கீழே இழுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இது மாதிரி நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு சின்னதாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ரெண்டுமே பால் தான் வருது. நம்மளுக்கு ஒவ்வொரு சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இப்போ பண்ணிக்கிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்லோவாக போயிட்டு வேகமாக வரும். ஸோ இது வந்து இந்த அனிமேஷனை வந்து இந்த கிராஃப் எடிட்டர்ஸ் மூலமாகவும் நீங்கள் அனிமேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கீ ஃப்ரேம்ஸோட அனிமேஷன் இது வந்து நீங்கள் வந்து நான் ஃபர்தராக இந்த டாபிக்ஸ் பேசும்போது ஈஸியெல்லாம் நான் இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்க டுட்டோரியல்ஸில், இனிமேட்டு வர டுட்டோரியல்ஸில் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஈஸி யூஸ் பண்ணதுக்கும் ஈஸி யூஸ் பண்ணது இது வந்து நான் வந்து இனிஷியலாக இருக்குல்ல, இது வந்து நான் வந்து ஈஸி இன் ஈஸி அவுட். ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈஸி இன் ஈஸி அவுட் அப்படின்னா அது வந்து அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்கணும், க்ளோஸ் ஆகும்போது எப்படி இருக்கணும், இதை ரெண்டும் டிஃபைன் பண்ணுற பார்த்து தான் வந்து இந்த அனிமேஷனோட இது. இந்த ஹவர் கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஈஸி இன், ரெண்டுமே ஈஸி இன் ஈஸி அவுட் ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஈஸி ஈஸோட யூஸ். இதை வந்து நீங்கள் கிராஃப் எடிட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா எடிட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கிராஃப் இருக்குது, ஆட்டோ செலக்ட் கிராஃப் இருக்குது, நீங்கள் வந்து நிறைய மார்க்கர்ஸ் இருக்குது. நம்ம போக போக இப்போ வேவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஷோ ஆடியோ வேவ் ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ போட்டோம்னா அதையும் மேனிப்புலேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியல்ஸில் கவர் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக் கீ ஃப்ரேமிங்கோட டுட்டோரியல். இது வந்து எதுக்கு ஈஸி யூஸ் பண்ணுறோம், அதோட ஆப்ஷன்ஸ் என்ன, ஸ்பீட் கிராஃபோட இது யூசேஜ் என்ன, அதை வந்து எப்படி அதை பேஸ் பண்ணி அனிமேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது பார்த்து தான் நம்ம வந்து இந்த டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இதில் இந்த கான்செப்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தயவு பண்ணி உங்களோட டவுட்ஸை போடுங்க. உங்களோட டவுட்ஸை வந்து மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த வீடியோனால நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஃபர்தர் இது மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இட் வில் மோட்டிவேட் மீ. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பபாய்.